ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அக்கா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து லக்கேஜ் எனக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 40 kg கிட்டே வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் லக்கேஜ் சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்த லக்கேஜை தான் இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து மக்கானா தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லையா? கொஞ்சம் இது ஆக்சுவலாக எண்ணெய் லீக் ஆகிருக்கு போல். என்ன துவையல் இருக்குது? பசலைக்கீரை, புளிச்சக்கீரை, கருவேப்பிலை துவையல். இது தனியாக வச்சுரு, மேட்டில் வைக்காத. தனியாக அப்படி ஃப்ளோரில் வச்சுரு. மேட்டில் வச்சா எண்ணெய் ஆகிடும். ஆமாம், இதுவும் வந்து துவையலா? ஆமாம், இது வந்து கொத்தமல்லி துவையல். ஃபுல்லாகவே மக்கானா தான் போல். இந்த பேக் ஃபுல்லாகவே மக்கானா தான் போல். மக்கானா ரொம்ப இடம் வந்து அடைச்சிருச்சு. ஒரு 3 kg கிட்ட மக்கானா சொல்லியிருந்தேன். இதில் என்ன இருக்குது பாரு. இது வந்து பொடி, இட்லி பொடி. இல்லை மல்லித்தூள். இது வந்து மல்லித்தூள். இது வந்து புதினா துவையல். ஓகே, ஃபுல்லாக மக்கானா தான். வத்தல். ஓகே, இது வந்து அம்மா செஞ்ச வத்தல், வீட்டிலே செஞ்சது. இது வந்து சோயா. ஆமாம். அப்படியே ஓரமாகவே இல்லை, இது சாக்கை ஓப்பன் பண்ணிவிடு, அப்புறமா சூட்கேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வத்தல் பாக்கெட் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக சிப்ஸ். ஆக்சுவலாக அவங்க வந்து சூட்கேஸில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா கொடுத்தது வந்து சாக்கில் கொடுக்கவும் அவங்க வந்து இந்த சாக்கு அப்படியே சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது வந்து செயினாக இருக்கும். இல்லை, இது வந்து பாக்ஸு, ஜுவல் பாக்ஸு. இது வந்து ஜுவல் பாக்ஸு. இது வந்து நாங்கள் ஜூனில் ஊருக்கு போயிருந்தப்போ எங்கள் மாமியார் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களது இது நான் யூஸ் பண்ணல, நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. வந்து ஸ்டட்டு நான் நிறைய வச்சுருப்பேன், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு, அதனால் சரி ஓகே நீ இதில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. இது லக்கேஜ் இல்லாமல் நான் இந்த வாட்டி வரும்போது வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இதை எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து ஃபுல்லாக சிப்ஸ் தானே, அப்படியே கீழே குட்டிடு. இது வந்து கார்ன் சிப்ஸு, டாடி கேட்டாங்கன்னு அவள் வாங்கி போட்டாங்க. அப்புறம் இது வந்து ரைஸ், கருப்பு கவுனி அரிசி. கீழே வை, இப்படி வச்சு கம்மி. கருப்பு கவுனி அரிசி. இது வந்து சோளம், நாட்டு சோளம். இல்லை சாதா சோளம் தான், நாட்டு சோளம் இல்லை. நாட்டு சோளம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். இது என்ன ரைஸு? அரிசி. இது என்ன ரைஸ்னே தெரியல. சரி வச்சுரு, அவாய்ட்ட கேட்போம் இது என்ன ரைஸுன்னு. இந்த சாக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து ஃபுல்லாகவே வந்து சேமியா தானா? ஓகே, வச்சிரு, முறுக்கு கீழே வச்சிரு. அப்புறம் வந்து பூந்தி இருக்குது. மலாட்ட பகோடா. அதேதான், மலாட்ட பகோடா, முறுக்கு, பூந்தி. இது வந்து வரகு அரிசி. ஓகே, இது வந்து பச்சரிசியா புழுங்கல் அரிசியா? இது வந்து பச்சரிசி. இது ஆக்சுவலாக வந்து என்ன அரிசி? சிவன் சம்பாவா? ஜீரக சம்பா இல்லை மிஷிகா, சிவன் சம்பான்னு போட்டிருக்கு. இது இதை கொடுத்துருக்காங்க.
இதுவும் ரைஸ் தான், இதுவும் ரைஸ் தான். பட் என்ன ரைஸ்ன்னு தெரில. சூட்கேஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக இந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இது என்னது? இது வந்து கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் இது வந்து பருப்பு பொடி, இது வந்து இட்லி பொடி. நான் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். அதை இப்போ எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. மிளகாத்தூள். இது வந்து தனி மிளகாத்தூள். இது வந்து பாஸ்தா, பாஸ்தா இது வரேன். ஆமாம், இது வந்து மில்லட் பாஸ்தா. ஸோ இது எல்லாமே வந்து எங்கள் அக்கா தான் வாங்கிட்டு வந்தாங்க. பாஸ்தா வந்து சென்னையில் வாங்க சொல்லிட்டேன். ஏன்னா வந்து கடலூர்லேயும் அவைலபிள் இல்லை இந்த பாஸ்தா, விழுப்புரத்துலேயும் அவைலபிள் இல்லை. என் தங்கச்சி வந்து விழுப்புரத்துலேயும் செக் பண்ணி பார்த்தா, அங்கேயுமே அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் எங்கள் அக்காவையும் அங்கே சென்னையில் வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ அவங்க தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து கடுகு, இது ஃபுல்லாகவே வந்து எசென்ஷியல் ஆயிலு, அத்தரம் இருக்குது, ஆலோவேரா ஜெல்லி. இதெல்லாம் வந்து நான் செப்டம்பரில் வரும்போது லக்கேஜ் இல்லாமல் அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் அம்மா வந்து இதில் போட்டு அனுப்பிட்டாங்க. பாஸ்தா தான் இது வந்து. ஆனால் நல்லாயிருக்கு இந்த பாஸ்தா. அதனால தான் சரி பசங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. பசங்களும் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. அதனால தான் சரி ஓகே இதை வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன். இந்த பையில் என்ன இருக்குது காமி? பையில் இந்த இயர்பட்ஸ் நான் மறந்துட்டேன். இந்தியாவில் அது கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நெயில் பாலிஷ் பெட்ஜி தந்தாங்களா, அதையும் மறந்து வச்சுட்டு போல. அந்த நெயில் பாலிஷ். ஓ, அது எல்லாமே அப்படியே செட்டாக கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா? இந்த ஃபவுண்டேஷனு, இது வந்து எனக்கு தெரியல, உனக்காக இது. ஆமாம், நான் வந்து திரி காலி ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் திரி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி மெலிசான திரி வந்து இங்கே கிடைக்க மாட்டேது, கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. ஸோ அதனால் அங்கேயே வாங்கி கொடுக்க சொன்னேன் அம்மாவை. ஸோ அதனால் இது வாங்கியிருந்தாங்க. கலர் பிங்க், ப்ரௌன், க்ரீன். இது வந்து இந்த ஆவாரம் பூ வந்து சுகருக்காக வீட்லேயே வந்து இது நிழலில் வந்து கழுவி காய வச்சு கொடுத்தமிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் காலையில் வெறும் வயிற்றுல இது பொடி அரைச்சி சாப்பிட சொன்னாங்க. அதான் இது லக்கேஜ் தூக்கி போடுறதுல மெலிஸ் கவரில் அதனால் பிஞ்சிட்ருக்கும். பிஞ்சதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய இது இருக்குது பாஸ்தாலே. இது வந்து சாம பாஸ்தா, இது வந்து கருப்பு கவுனி பாஸ்தா, இது வந்து வரகு பாஸ்தா. ஒரு மில்லட்ஸில் வந்து பாஸ்தா இருக்குது. எல்லாமே வந்து நான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது வந்து வெள்ளை சோளம். இது வந்து மாப்பிள்ளை சம்பால பாஸ்தா. மல்டி மில்லட். இது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்றது போல் மல்டி மில்லட்டு. இங்கே ஒன்று இருக்குது, சம்பா கோதுமையில் இருக்க பாஸ்தா. எல்லா வெரைட்டி மில்லட்ஸ்லேயும் வந்து பாஸ்தா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஃபுல்லாக ஒரு 10 kgக்கு வந்து மலாட்டை சொல்லியிருந்தேன். ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக மலாட்டை தான். இது ஆக்சுவலாக இதுவும் வந்து நான் கொஞ்சம் சில்வர் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து மிஷிகாவுக்கு வாங்கின கொலுசு. அதையுமே வந்து அம்மா கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மிஷிகா கேட்டுட்டு இருந்தா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதையுமே வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து எனக்கு வாங்கினது மெட்டி. இது வந்து என்னது? இது வந்து மிஷிகாவுக்கு வாங்கின கொலுசு. மிஷிகா செலக்ட் பண்ணது. அவளுக்காக இது சிம்பிளாக கொஞ்சம் மெலிசாக வாங்கியிருந்தா. அடுத்தது வேறு என்ன இருக்குது? இது வந்து வீட்டுக்கு வெளியில் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து அம்மாவோட கொலுசு. இது வந்து என்னோட கொலுசு. என்னது நல்லா இருக்கா, மிஷிகா அது நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த கொலுசு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு.
கம்பேரிசன் இப்போவே கையில் வை ஓகே தெரியுது. சரி ஓகே, வேறு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் சில்வர் இது ஆரத்தி காமிக்கிறது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் குட்டியோண்டு ஒரு சொம்பு ஒன்று வாங்கினேன் சாமி ரூமில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக. இது எல்லாமே முன்னாடி நான் வந்து செப்டம்பர்லேயே வாங்கினது, பட் மறந்து அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்து இப்போ அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து குக்கருக்கு ஹேண்டில் கேட்டிருந்தேன், அது உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து வெயிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஜாரு கவரும் வந்து வீணாயிடுச்சு சொல்லிவிட்டு அதுவும் ஒன்று வாங்கி கொடுத்து அனுப்ப சொன்னேன். இப்போ நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண திங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டோம். இதுக்கப்புறம் தான் இதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி உள்ளே வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.